இந்த தாக்குதல்கள் நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லயே சில முக்கியமான சம்பவங்கள் நடக்குது. இதை நம்ம மெயினா பார்க்கணும். ஏன்னா இந்த கிப்லாவுடைய மாற்றம் நடைபெறுது. கிப்லா நாம நினைக்கிற மாதிரி இப்படி நின்று தொழு இப்படி தொழு, இது கிப்லா மாற்றம் கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆழமான விஷயங்கள் விளைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, கிப்லா எப்ப மாற்றப்பட்டது? 16 மாதங்கள் கழிச்சு, அதான் மதீனாவுக்கு 16 மாதங்கள் கழிச்சு என்ன ஆச்சு? கிப்லா மாற்றப்படுது. உண்மையிலே மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த யூதர்கள் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இவங்க நம்ம மேல நம்பிக்கை கொண்டுருவாங்க. வந்த புதுசுல எல்லாமே அவங்களுக்கு மேட்சிங்கா பண்ணுவாங்க. யூதர்களை யூதர்களோட ஒத்துப்போங்க, அவங்களுக்கு கூடவே சேர்ந்து அவங்கள மாதிரியே பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆசைப்பட்டார் இவர் இப்படி எப்படியாவது இவங்கள மாதிரியே கிப்லா ஃபாலோ பண்ணலாம், இவங்கள மாதிரியே எல்லாமே இருக்கலாம். அதாவது இவங்க இந்த நோன்பு வச்சாங்க, இந்த ஆஷுராவுடைய நோன்பு, அதை ரசூலுல்லாஹ் வச்சாங்க, இப்போ நாமளும் வைக்கலாம் அப்படின்ட்டு. எதை செஞ்சாலும் அந்த 2 விதமாக ஹதீஸ்கள் பார்க்க முடியும். யூதர்களுக்கு மாறு செய்யாதீர்கள்னு ஹதீஸ் இருக்கும், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கன்ற ஹதீஸ் இருக்கும். இந்த ஆரம்ப 16 மாதங்கள் யூதர்களை ஒத்து போறதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. ஆனா அந்த 16வது மாசத்துக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, யூதர்களை கைவிட்டுட்டாங்க. இங்க மக்காவாசிகளுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு வருஷம் தாவா செஞ்சாங்க? 13 வருஷம் தாவா செஞ்சாங்க. இங்க இவங்களுக்கு கொடுத்த டைம் எவ்வளவு அப்படின்னா வெறும் 16 மாசம் தான். ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம், தண்ணி இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு வேலை இருக்கு, உங்க பின்னாடி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. இதுல மெயின் மேட்டர் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு முதல்ல ஒரு சவுக்கடி என்ன விழுந்தது அப்படின்னா, கிப்லா மாத்தினது தான். கிப்லா மாத்தினது இவங்களால ஏத்துக்கவே முடியாது, மிகப்பெரிய ஒரு இன்சல்ட். அதை அல்லாஹ் அதாவது ஒரு கிப்லாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்க இருந்தாலும் நீங்க அந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னா அந்த ஊருக்காரர்கள் நமக்கு தலைவர்கள் அர்த்தம், அந்த நபி தான் உலகத்துக்கே லீடர்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹே அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கும்போது இவங்களுடைய மரியாதை தான் இருந்தது. இப்ப உம்மத்தே ஷிஃப்ட் ஆகுது. இவங்க இருக்கிற அந்த பதவிகள் பிடுங்கி அல்லாஹ் அதாவது பனி இஸ்ராயீல்கள் இருந்து அந்த நபித்துவ செயின் இருக்குல்ல, அதை கட் பண்ணி அந்த சிறப்பை தூக்கி இந்த பக்கம் கொடுக்குறன்னு அர்த்தம். அதுதான் கிப்லாவுடைய மாற்றத்துடைய ஒரு முக்கியமான ஹிண்ட். அது மிகப்பெரிய ஒரு மெசேஜ் அல்லாஹ் சொல்றான் அதன் மூலமா. இன்னிலிருந்து நீங்க உம்மத்தே கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் ஒட்டுறவு கிடையாது, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு புது கிப்லா, புது தலைமையகம், புது நபி, புது வேதம், எல்லாமே புதுசுங்கிறத இந்த உலகத்துக்கு டிக்ளேர் பண்ற ஒரு விஷயம் தான் இந்த கிப்லாவுடைய மாற்றம். அல்லாஹ் சொல்றான் 2வது அத்தியாயத்தில் 143ல, இதே முறையில் நாம் உங்களை ஒரு நடுநிலையுள்ள உம்மத்தாக ஆக்கியுள்ளோம். நடுநிலைமையான உம்மத்து உங்களை ஆக்குறோம். இப்பதான் உம்மத்தா ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்குறான். இப்படி செய்தது உங்களை மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாகவும் உங்களுக்கு ரசூல் சாட்சியாகவும் இருப்பதற்காகவும், யார் நம் தூதரை பின்பற்றுகிறார்கள், யார் அவரை பின்பற்றாமல் குதிகால்கள் மீது திரும்பி சென்று விடுகிறார்கள் என்பதை அறிவித்து விடுவதற்காகவே கிப்லாவை நியமித்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லணும். இந்த கிப்லாவை மாத்தினது ரசூலை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு. இந்த கலிமாவை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மக்காவுக்கு ரொம்ப கடினமா இருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ் இவங்களால ஜீரணம் பண்ண முடியல. அது எப்படி பல கடவுள்களை ஒரே கடவுள்களாக இவர் ஆக்கி விட்டார். மிக வியப்பான ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். இந்த கமெண்ட்லாம் எங்க வருது? மக்காவில். ஏன்னா 365 சிலையை நவுத்திட்டு ஒரு சிலை வைக்க சொல்றாருன்னு. இங்க பொறுத்த வரைக்கும் ஏகத்துவம் இவங்களுக்கு புதுசு கிடையாது. யாருக்கு? யூதர்களுக்கு. ஒரு கடவுளை இவங்க ஏற்கனவே நம்பிட்டு இருந்தவங்க தான். இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா முகமது ரசூலுல்லாஹ் பிரச்சனை வருது. இங்க முகமது ரசூலுல்லாஹ் அதாவது நபியை நம்புறது தான் இங்க மெயின் பிரச்சனை. அது எப்படி இருந்தாலும் போய், அதை எப்படி இவரு போய், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் ஒரு இப்படி, இவர் அப்படி, இப்படி கிளம்புறாங்க. அப்ப இந்த நேரத்துல என்ன பண்றாங்க, இந்த தாக்குதல்கள்லாம் நடக்குது இல்ல, அதுக்கு ஒரு கமெண்ட்டும் கொடுக்குறாங்க. யாரு? மதீனாவாசி அந்த யூதர்கள்லாம் என்ன பண்றாங்க, நிறைய பேச ஆரம்பிச்சிடறாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்களே, அது எல்லா பக்கம் போய் சண்டை போட்டு வர்றாங்களே, இவங்க போற பக்கம்லாம் இவங்க பிரச்சனை பண்றாங்களே, எங்கேயாவது குர்ஆன்ல சண்டை போட சொல்லி இருக்குதா? அப்போ வரைக்கும் இறங்கல. என்ன பண்றான் பாருங்க, அல்லாஹ்வும் பாருங்க, ரசூல் மூலமா போற கடமையாக்குறான். அப்ப ரசூலை ஃபாலோ பண்றவனுக்கு மட்டும்தான் இது புரியும், குர்ஆன்ல இருக்கிறவனுக்கு புரியாது. அப்பதான் அவங்க கேட்கறாங்க. இப்ப கூட சஹாபாக்கள் கூட கேட்டுறாங்க, அல்லாஹ் ஏன் ஒரு வசனத்தை இறக்க மாட்டேங்கிறான், இருந்தா இவங்களுடைய வாயெல்லாம் அடைச்சிடலாம்ல. அது பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், போர் புரியும்படி ஒரு அத்தியாயம் ஏன் இறக்கி அருளப்படுவதில்லை என்று இறை நம்பிக்கையாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், ஆனால் போர் பற்றி கூறப்பட்டு உறுதியான ஒரு அத்தியாயம் இறக்கி அருளப்பட்ட போது உங்களில் உள்ளங்களில் நோய் இருப்பவர்கள் மரணத்தால் சூழப்பட்டவன் பார்ப்பதை போன்று உம்மை பார்ப்பதை நீர் காண்பீர். அந்தோ அவர்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியது அப்படிங்கிறான். அப்படியே இறக்கிட்டா அப்படின்னா இவங்கெல்லாம் நிலைமை ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், கீழ்ப்படிந்தோம் என்று ஒப்புக்கொள்வதும் நல்ல சொற்கள் பேசுவதும் தான் திட்டவட்டமான கட்டளை கொடுக்கப்பட்ட போது அல்லாஹ்விடம் அவர்கள் அளித்த வாக்குறுதியில் உண்மையாளர்களாக அவர்கள் நடந்திருந்தால் அது அவர்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். நான் முதலே சொல்லிட்டேன்ல, செவியுறோம் கட்டுப்படுறோம்ட்டு ரசூல் ஆர்டர் போடுறாங்களா, அது பத்தாதா? அது வேற நான் வேற தனியா சொல்லுமா? அல்லாஹ்வும் சொல்லல. இனி இது தவிர உங்களிடம் வேற எதையும் எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் பின்வாங்கி செல்வீர்களாயின் பூமியில் நீங்கள் மீண்டும் அராஜகம் விளைவிப்பீர்கள் என்பதையும்
மேலும் நீங்கள் பரஸ்பரம் உள்ள உறவுகளையும் துண்டுவிட்டு விடுவீர்கள் என்பதையும் தவிர அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இத்தகையோரை அல்லாஹ் சபித்து விட்டான், மேலும் செவிடர்களையும் குருடர்களையும் அல்லாஹ் அவர்களை ஆக்கி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களின் இதயங்கள் மீது பூட்டுகள் போடப்பட்டிருக்கான, தனியா வேற ஒரு அத்தியாயம் இறக்கணுமா சூரத்துல் ஜிஹாத் அப்படின்ட்டு? இந்த குர்ஆன் ஃபுல்லா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் எப்படி கேட்கறான் பாருங்க. இந்த குர்ஆனை வந்து அவர்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டாமா, இதுல இருந்து பூட்டா போட்டு இருக்குது. அதுதான் இவங்க சொல்றாங்க இந்த புக்கே மோசமான புக்குன்னு தான் காஃபிர் சொல்றான். உண்மை நீதி நிலைநாட்டக்கூடிய புத்தகம், நீதி நிலைநாட்டுறதுக்கு போர்கள் அவசியம், எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் போர்கள் அவசியம். அல்லாஹ் தான் சொல்றான், குர்ஆனை தனியா வேற சிந்திச்சு பார்க்கணும் மாட்டீங்களா, எக்ஸ்ட்ரா வேற ஒரு அத்தியாயம் இறக்கணுமா? உண்மை யாதெனில் தங்களுக்கு நேர்வழி தெளிவாகிவிட்ட பின்னர் அதனை புறக்கணித்து சென்று விட்டார்களோ அவர்களுக்கு ஷைத்தான் இதை இலகுவாக்கி விட்டான், மேலும் அவர்களுக்காக பொய்யான எதிர்ப்பு பாதிப்புகளின் ஒரு படலத்தை நீட்டிக்கொண்டே போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து அந்த யூதர்களை கூட வந்து என்ன பண்றான், கண்டிக்கிறான். அதே மாதிரி கடைசி அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ இன்னொரு பிரச்சனையும் வருது. இந்த போர் சம்பந்தமா ஒரு சில வசனங்களும் இறங்குது. இறங்கும் போது இப்போ சஹாபாக்கள்ல சில பேருக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னா, இந்த படைப்பிரிவுகள் போறது வர்றது இதெல்லாம் பார்த்து 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 சில பேருடைய உள்ளங்கள் வந்து தடுமாறுது. போர் குறித்து இவங்க வசனம் கேட்கறாங்க, டப்புன்னு இறங்கி போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே, இது இப்படி ஆயிருமே அப்படி ஆயிருமே அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அது பயங்கரமான ஒரு பின்னணி இருக்கு. அது இந்த வசனத்துல பாருங்க, போர் புரியாமல் உங்கள் கரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், மேலும் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று எவர்களிடம் கூறப்பட்டதோ அவர்களை நீர் கவனிக்கவில்லையா? இப்பொழுது போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதை போல் ஏன் அதைவிட அதிகமாக மனிதர்களுக்கு அஞ்சுகின்றார்கள். எங்கள் இறைவனே, போர் புரிவதை எங்கள் மீது ஏன் கடமையாக்கினாய்? இன்னும் சிறிது காலம் வரை எங்களுக்கு தவணை அளித்திருக்க கூடாதா என்றும் கேட்கிறார்கள். நபியே, அவர்களிடம் கூறுவீராக, இவ்வுலக வாழ்வின் இன்பம் அனைத்தும் அற்பமானதே, மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்பவர்களுக்கு மறுமை மிகவும் சிறந்ததாகவும் இன்னும் உங்களுக்கு இம்மி அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, இந்த விளக்கமா ஒரு ஹதீஸ் வருது. இவர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அந்த நபி தோழர் இருக்கார் இல்லையா, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலே கேட்கிறார், போருக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, எத்தனை நாளைக்கு தான் இவங்க கிட்ட நம்ம அடி வாங்கிட்டு கேவலப்பட்டுட்டு இப்படி அசிங்கப்பட்டு இருக்கிறது, திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க அடிப்போம்ல அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் என்னுடைய கைகளை கட்டி போட்டிருக்கான், என்னுடைய வந்து போர் செய்வதை விட்டும் என்னை வந்து அல்லாஹ் தடுத்திருக்கான், இப்போ அனுமதி இல்ல, மக்காவில் அனுமதி இல்ல அப்படிங்கிறேன். அப்ப இந்த நேரத்தில் இந்த ஆர்டர் அப்போ என்ன ஆகுது, முஸ்லிம்கள் எல்லார்ட்டையும் ஒரு கொந்தளிப்பு, அபு ஜெயில் மேல அபு லஹப் மேல இவங்க எல்லாம் ஒரு கை பார்க்கணும்ட்டு. இப்ப என்ன ஆகுது, சில வருடங்கள் ஓடுது, மக்கா ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்க, அந்த இடம் காஞ்ச பூமி, இது செழிப்பான பூமி, மார்க்கெட் இருக்கு, என்ன இருக்கு, விவசாயம் இருக்கு, புதுசா வீடு கட்டியாச்சு, புதுசா மனைவிகள் கட்டியாச்சு, புதுசா சந்ததிகள் உருவாயிருக்கு, துனியாவுடைய வாழ்க்கையில மூழ்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னொரு அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் போர் புரிவது கேட்டிருந்தீங்க, இப்போது உங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டதுன்ட்டான். இப்ப வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, போய் வியாபார கூட்டத்தான் பிடிக்கணும், அது ஒரு மேட்டர் இல்லையா அப்படின்ட்டு எடுத்துட்டு வரதானே, அட்டாக் எல்லாம் இல்லையா. அப்ப இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், இதே நீங்க வந்து உங்கள் கைகளை தடுத்துக் கொள்ளுங்கள், அதாவது சண்டை போடாம கைகளை கட்டிங்க, தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று சொல்லும் போது கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்க. அல்லாஹ் கேட்கறான், அப்ப மட்டும் கரெக்டா இருந்தீங்க, தொழுவு சொன்னா தொழுவீங்க, ஜகாத் கொடுக்க சொன்னா கொடுத்தீங்க, சண்டையே போடாம வந்து அமைதியா இருங்கன்னு கம்முன்னு இருந்தீங்க. இப்ப வந்து சண்டை போட சொன்னா என்னமோ அல்லாஹ்வுக்கு பயப்படுற மாதிரி அதை விட அதிகமா பயப்படுறீங்க அப்படிங்கிறான். இது சஹாபாக்களை பத்தி பத்ர் போருக்கு கிளம்பாத முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். அது சொல்றான், என்ன சொல்றான், போர் புரிவதை ஏன் எங்கள் மீது கடமையாக்கினாய். இதுல மூமின்கள் சொல்றாங்க, முனாஃபிகள் கிடையாது. முனாஃபிகளே பாத்தீங்கன்னா பத்ர் போருக்கு அப்புறம் தான் உருவாகிறாங்க, அது வரைக்கும் மூமின்கள் தான் சொல்றாங்க, ஏன் இன்னும் சிறிது காலம் எங்களுக்கு தவணை அளித்திருக்க கூடாதா, இப்பதானே வந்தோம், டப்புன்னு ஆரம்பிக்கிறீங்க, உடனே நமக்கு கொஞ்சம் செட்டில் ஆகுது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக வேண்டாமா, இப்பதான் அங்க இருந்து எல்லாம் போச்சு, எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. இவ்வுலக வாழ்க்கைன்னு இதெல்லாம் சொல்றான், இங்க உட்கார்றதுக்கு நாங்களை அனுப்பவே இல்லை. இதே சம்பவம் பின்னாடியும் நடக்குது, மக்கா வெற்றிக்கு அப்புறமும் அன்சாரிகள் எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. அந்த டைம்லயும் ஒரு விஷயம் எல்லாம் அப்பயும் கண்டிக்கிறான், என்ன உட்காந்துட்டீங்க, மக்கா ஜெயிச்சா முடிஞ்சு போச்சா, ரோம யார் ஜெயிப்பா, பாரசீகத்தை யார் ஜெயிப்பா, அதெல்லாம் யார் பார்க்கணும், உங்களை நீங்களும் அழிச்சுக்கிங்க போல இருக்குது, நரகத்துக்கு போகணும்னு தயாராயிட்டீங்களா அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் அபு அன்சாரி சொல்றாரு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதாகி போச்சு, எல்லாத்தையும் விவசாயத்தெல்லாம் தூக்கி போட்டு அப்புறம் நான் வந்து மறுபடியும் ஒழுங்கா வந்துட்டோம், அப்புறம் அவர் போயிட்டே இருக்கிறார், கடைசியா போறதுல ஒரு சாவர வரைக்கும் நான் நிறுத்தவே இல்லை அப்படிங்கிறேன். அதுக்கு தான் எல்லாம் சொல்றான், சரிப்பா அப்படி வியாபாரமா பார்க்க போறேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும், நீ எங்க இருந்தாலும் சாவத்தான் போறீங்க, நீங்கள் உறுதிமிக்க கோட்டைகளில் இருந்தாலும் சரி. அப்பதான் எல்லாம் இந்த வசனத்தை இறக்குறான், 4வது அத்தியாயத்துல 78, 77, 78ல இது. இப்ப இந்த விஷயங்களும் வந்து யூதர்கள் வந்து கிளப்பி விடுறாங்க, இது ஒரு முஸ்லிம்கள் மத்தியில பிரச்சனை ஆகுது. ரசூலுல்லாஹ் சொந்தமா பண்றாங்க, இவரா போய் வம்பு சண்டை இழுத்துட்டு வராரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் குர்ஆன்லயே வந்து இறங்கிருது, சண்டை இப்ப உங்களுக்கு ஓப்பன் ஆயிருச்சுன்ட்டு. இப்ப இந்த சட்டமும் இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் இது யூதர்களை சம்பந்தமா இன்னொரு ஹதீஸ் பார்க்கலாம், என்ன அப்படின்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இது இப்னு மாஜால 856, முஸ்னத் அஹ்மதுல 25029 ஹதீஸ். யூதர்கள் நம் மீது ஜும்மாவை விட வேறு எதிலும் இந்த அளவுக்கு பொறாமை கொள்வது கிடையாது.
ஜும்மாவை பார்த்து அவங்களுக்கு சரியான பொறாமை. ஈசா நபிக்கு என்ன கொடுத்தான்ல? ஞாயிற்றுக்கிழமை. யூதர்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து அவங்க சனிக்கிழமை, சனிக்கிழமைக்கு அப்புறம் தான் ஈசா நபிக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறான். இப்போ நமக்கு என்ன வந்திருக்கணும்? திங்கக்கிழமை வந்திருக்கணும். ஏன்னா நம்ம ஜூனியர் இல்ல, சீனியர் வயசுல பார்த்தா நம்ம பின்னாடி தான் நம்மளை தள்ளப்பட்டிருக்கணும். நம்மளுக்கு முன்னாடி போட்டான். ஜும்மாவை போட்டாலும் இவங்களுக்கு கடுப்பு வந்துருது. அதெல்லாம் அந்தஸ்து. அது பாருங்க, இதெல்லாம் அந்தஸ்து இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஜும்மாவில் இப்படி அந்தஸ்து இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவருக்கு பொறாம வருது பாரு. இது இப்படி மேலே போட்டா ஒரு கணக்கு, கீழே போட்டா ஒரு கணக்கு. இதுல உம்மத்துக்கே ஒரு சிறப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அல்லாஹ் தானே அதை சொல்றாங்க ரசூல்லா. நானா இதை பண்ணேன், அல்லாஹ் தானே இதை நமக்கு தந்தான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? மேலும் அவர்கள் நமது கிப்லாவிலும் பொறாமை கொள்கிறார்கள். கிப்லாவை பார்த்து, ஏன்னா உலகத்துக்கே சென்டருங்க அது. அது காபத்துல்லா இருக்குல்ல, அது உலகத்துக்கே நடு சென்டர். எங்க இருந்து பாத்தீங்கன்னாலும் ஒரே சென்டர்ல அது வருது அப்படின்னு சொல்லி ஜாகிர் நாயக் கூட அவர் நிறைய அந்த இது கூட சொல்றாரு. அடுத்தது, இமாமுக்கு பின்னால் நாம் ஆமீன் கூறுவதையும் அவர்கள் பொறாமை கொள்கிறார்கள். இமாமுக்கு பின்னால் நம்ம ஆமீன் சொல்றதுல என்னமோ இருக்காரு, அதெல்லாம் நமக்கே தெரியல, அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க என்னன்ட்டு. அது வந்து அதுலயும் ஒரு பொறாமை இருக்குது அப்படிங்கிறாங்க. இதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு தாவா அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு? யூதர்களுக்கு தாவாவே கிடையாது. அதோட கிளைமேக்ஸ் முடிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி புதுசா நோன்பு, நமக்கு புது நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா மாசம் 3 நோன்பு, 14, 13 அது அந்த வெண்மையான நாட்கள் நோன்பு. அது கடமையான நோன்பு. ஸ்டார்டிங்ல ஆரம்பத்தில் அது கடமையான நோன்பு. ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோட்பதை கடமையாக இருந்தது. மேலும் முஹர்ரம் மாதம் நோன்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். பிறகு அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தின் மூலம் ரமலான் நோன்பை கடமையாக்கினான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? முஆத் பின் ஜபல். முஆத் பின் ஜபல் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து சட்ட மேத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால அவர் பாராட்டப்பட்ட ஒரு ஆள், சட்ட மேத அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இவர் வர்ற ஹதீஸ்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க. எப்பயாவது எங்கேயாவது முஆத் பின் ஜபல் வந்துட்டார் அப்படின்னா அந்த ஹதீஸ் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அவருடைய டிசிஷன் தான் ரொம்ப ஃபைனல் டிசிஷன். அவர் ஒரு மசாயில ஒரு சட்டம் சொல்றாருன்னு வச்சுங்க, அதைத்தான் எடுக்கணும். அதாவது மற்ற சஹாபாக்கள் ஒன்று செஞ்சிருக்காங்க, இவர் ஒன்று செஞ்சிருக்காருன்னா இவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இவர் சாதாரண ஆள் கிடையாது. இவரை பற்றி நிறைய வரலாறுல பார்க்கும்போது நிறைய இடத்துல இவர் வருவார். வயசு ரொம்ப கம்மி, ஆனால் ரொம்ப டேலண்டான ஒரு ஆள். அதே மாதிரி இந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா இன்னொரு முன்னறிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அம்மார்லியான துல்லுஷேர் அப்படிங்கிற இந்த போருக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. இந்த பத்ருக்கு முன்னாடியே நடக்கிற சம்பவம் இது. அப்போ என்ன ஆகுது? போகிறாங்க, அந்த கூட்டம் தப்பிச்சு போயிருது. போகும்போது ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல கேம்ப் போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு குலத்தினர் இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்டு வர்றாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அம்மார்லியான அவர்களும் அலிலியான அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துல போய் படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப இந்த 2 செட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் 50 வருஷம் இவங்க பிரிவே இல்லை. மவுத்து வரைக்கும் இவங்க 2 பேரும் சேர்ந்தே தான் இருக்காங்க, அலிலியானும் அம்மார்லியானும். அம்மார்லியானும் சாதாரண ஆள் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இவன் ஒரு டிசிஷன் எடுத்துட்டான் அப்படின்னா அதுதான் கரெக்ட். அம்மார் வந்து ஷைத்தானுடைய முடிவை தேர்ந்தெடுக்க மாட்டான். அம்மார் ஒன்று தவறான முடிவை அம்மார் என்னைக்கு எடுக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. தவறான டிசிஷன் அவங்க எடுக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால சத்தியத்துக்கு அளவுகள் என்ன அப்படின்னா, அம்மார் என்ன சொல்றாரோ, அம்மார் வந்து ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டாருன்னா அவர் சத்தியத்துக்கு அளவுகள். அம்மார் யாரும் தெரியுமில்ல, அவங்களுடைய அம்மா அப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஆள் அவர். இந்த காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவர், ரொம்ப பெரிய ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய சஹாபி. இவரும் அலிலியானும் எப்பயுமே சேர்ந்து தான் இருப்பாங்களாட்டு இருக்கு. இந்த சம்பவத்தில் பார்த்தா இப்பயே இருக்கிறாங்க. 2 பேரும் தோட்டத்தில் போய் ஒரு மண்ணில் போய் படுத்துக்கிறாங்க. படுக்கும்போது அந்த இடத்துல போய் ரசூலுல்லாஹ் காலை தட்டி எழுப்புறாங்க. அதே பட்டம் இங்கேயும் சொல்றாங்க, அபு துராபு அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கேயும் வருது, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கோச்சிட்டு போன அந்த இடத்துலையும் அபு துராபுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சொன்ன உடனே எழுப்பி விட்டு சொல்றாங்க, உனக்கு 2 துர்பாகியசாலியுடைய இதை நான் சொல்லட்டா அப்படிங்கிறாங்க. அம்மா ரலியல்லாஹு பார்த்து சொல்லிட்டு, சொல்லுங்க அல்லாஹ்வுடைய அலிலியாவை பார்த்து சொல்றாங்க. சொன்ன உடனே யாரு அப்படின்னா, ஒருத்தன் வந்து இந்த உஹைமிருங்கிறவன். இவன் யார் அப்படின்னா, சமுதாயம் இருந்தது இல்ல, இந்த சாலி நபியுடைய சமுதாயம். அவங்களுடைய அந்த ஒட்டகத்தை வந்து ஒருத்தன் அறுத்தான் தெரியுமா, ஒட்டகத்தை அறுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். அப்போ ஒரு சைத்தான் உள்ள போய் கையில் அறுத்தான்ல அவன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருவன் யார் அப்படின்னா, ஒன்னை கொல்றவன், என்னுடைய சமுதாயத்திலேயே துர்பாகியசாலி அவன் தான் அப்படிங்கிறான். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னறிப்பு. இதுக்கப்புறம் உனக்கு வந்து தாடியில வந்து இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் வந்து அறிவிச்சாங்க பாருங்க. அப்ப இதுல இருந்தே தெரியுது அலிலியானு பின்னாடி வர்ற எந்த போர்லையும் சாக மாட்டாங்கிறது. எந்த போர்லையும் பதில இவங்களுக்கு சாவு கிடையாது, உஹதுல சாவு கிடையாதுங்கிற முன்னறிவிப்பு எல்லாமே இங்கேயே அடங்கி போச்சு இல்ல. அதாவது ஒருத்தன் இவரை கொல்லணும். அவன் யாரு அப்படின்னா அப்துல்லா இப்னு முல்ஜிம் அப்படிங்கிற ஒருத்தன் தான் அவன் வந்து கொல்றான். யாரு? அலிலியானு. அவன் தான் இந்த சமுதாயத்திலேயே துர்பாகியசாலி இருக்கையிலே, அதாவது ரொம்ப அவனுக்கு ஒரு தண்டனை வந்து அவனுக்கு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முன்னறிப்பு வந்து செய்யறாங்க. அப்போ இங்க பத்ரு போருடைய இந்த ஸ்டார்டிங் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம், இந்த நக்லாவுடைய சம்பவங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்தை தான் ரசூல் அனுப்பிட்டே தானே இருக்கிறாங்க வேவு பார்க்கறதுக்கு. ஒரு கூட்டத்தை அனுப்பும் போது இது ஷாம், அதாவது துல்லுஷேர இந்த போர் இருக்குல்ல, இந்த அலிலியானும் இவனும் படுத்து கிடக்குறாங்களே, இது ஆக்சுவலா இது போனது எதுக்கு அப்படின்னா, அபூ சுஃபியானோட படை மக்கால இருந்து ஷாம் போச்சு இல்ல, அந்த டைமே பிடிக்கிறதுக்கு தான் போனாங்க. புரியுதுங்களா? மக்கால இருந்து ஷாமுக்கு போகும்போது, சிரியாவுக்கு போகும்போது அங்கேயே பிளாக் பண்ணி பிடிக்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய பிளான். மிஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, 2 ஆளை மட்டும் அங்கேயே விட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது இவங்களை கவனிச்சிக்கலாம், போயிட்டு ரிட்டர்ன் வரணும் இல்ல, அப்ப பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வர்றாங்க.
அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அந்த 2 பேரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அபூ சுஃபியானுடைய கூட்டம் வந்து வருது. ஒரு அதாவது கால்குலேட் பண்ற டிஸ்டன்ஸ்ல வெயிட் பண்றாங்க. அங்க இருந்து வந்து நியூஸ் சொல்லி போய் மடக்கிற அளவு பிளானிங்ல வருது. வந்த உடனே மதீனாவுக்கு நேரம் அந்த தகவல் அவங்க 2 பேரும் அனுப்புறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் என்ன பண்றாங்க, இது பண்றாங்க, ஆர்டர் போடுறாங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸ் பாத்தீங்கன்னா முஸ்லிம்ல வந்து 3858வது ஹதீஸா வந்து இது இருக்கு. இது பாருங்க, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானிங். அதாவது ஒரு நியூஸ் வருது, நியூஸ் வந்து உடனே சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வெளியே வாசப்படி வராங்க. டைம் எல்லாம் இல்ல, ஏன்னா பிளான கூட்டம் மூவ் ஆயிட்டே இருக்கும்ல. இங்க நின்று 2 நாள் ரெடி எடுத்துட்டு மாப்பிள்ள வெளியே போயிருக்காரு, இவர் வந்திருக்காரு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இருக்கிறாரு, முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. இது பத்ர் போருக்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வந்து அல்லாஹ்வுடைய ஒரு பிளானிங் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் வராங்க, ரோட்டுக்கு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு யார் யாரெல்லாம் இருக்கீங்க எல்லாம் கிளம்புங்க, நம்ம ஒரு வேலை இருக்கு, போறோம், வேலை இருக்கு, அவ்வளவுதான். போர் இருக்குல்ல, இல்ல நமக்கு வேலை இருக்கு, கிளம்புங்க. எத்தனை பேர் இருக்கீங்க, யார் யாருக்கு வர்றது, யார் யாரெல்லாம் இப்போ கரண்ட்ல இருக்கீங்களோ அவங்களாம் அப்படியே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி பாருங்க. ஒரு நல்ல சண்டை போடுறவங்க இல்லாம இருக்கலாம், அவங்க வெளியே போயிருக்கலாம், எங்கேயாவது வேலைக்கு போனவங்க இருக்கான். நான் போய் அவரை கூப்பிட்டுறேன், யாரும் போய் யாரையும் கூப்பிடக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. யாரும் போய் யாரையும் கூப்பிடக்கூடாது. சில பேர் வராங்க, இல்லைங்க எனக்கு ஒட்டகம் எனக்கு அந்த இடத்துல வெளியே வச்சிருக்கேன், நீ வராத அப்படின்றது. நீ வராதிங்க, நீங்க அங்கேயே இருங்க, இருக்கிறாள் மட்டும்தான் வரணும், எவன்கிட்ட வண்டி இருக்கும் அவங்க மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன உடனே 82ல இருந்து ஒரு 84 பேர் முஹாஜிர்கள் அவ்வளவுதான் ரெடியா இருந்தாங்க, கிளம்பிட்டாங்க. போர் அதெல்லாம் ஒண்ணு இருக்கு, சும்மா கிளம்பு அவசரப்படணும் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லாம கிளம்புன்னு என்ன பண்ண முடியும், தடாலடியே கிளம்புறாங்க. கிளம்பினோன்னு 41 பேர், அதுல அடுத்த இவங்க 84 பேர் முஹாஜிர்கள் ஆச்சா. அப்ப 41 பேர் ஹவுஸ் கூட்டத்தினர், ஹவுஸ் கூட்டம் சின்ன கூட்டம், 170 பேர் கஜரஜ் கூட்டத்தினர், இவங்க இருக்கிறாங்க. கிளம்பிட்டாங்க. 2 குதிரை, 70 ஒட்டகம், 70 ஒட்டகம் இருக்கு, 2 குதிரை தான் இருக்கு, எடுத்துட்டு கிளம்புங்கிறேன். அதுல 3 கேங்கா ரசூலுல்லாஹ் பிரிச்சிட்டாங்க. ஒரு கேங் வந்து முஹாஜிர்கள், அதாவது மொத்தமா ஒரு லீடர் போட்டாங்க. யாரு லீடர் அப்படின்னா முஸபின் உமைர் தெரியுமில்ல, பிரபலமான சஹாபி. அவரு அந்த இளைஞர், அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க ஒரு கொடி. அப்புறம் என்ன பண்றாங்க, வெள்ளை கொடி அவர் கையில, இன்னொரு கொடி வந்து அலி ரலியல்லாஹு கையில ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. முஹாஜிர்களுக்கு இவரை லீடரா போடுறாங்க, அலி ரலியல்லாஹு வாங்கலாம். அதே மாதிரி இன்னொரு கொடி வந்து யார் கையில கொடுக்குறாங்க, சாத் பின் முஆத். இவர் முக்கியமான சாத், அதாவது கஜரஜ் கூட்டத்துடைய தலைவர். அதாவது இவரை பத்தி சுருக்கமா தெரிஞ்சுக்கணும்னா மதீனாவுடைய அபூபக்கர்னு இவரை வச்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய அபூபக்கர் பார்ட் 2 இவரை வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு நெருக்கமான ஆள். அவர் வந்து அஹஸாப் போர்லயே அவர் இறந்துடுறாரு. அதான் ரசூலுல்லாஹ் வேலை இல்லைன்னா என்னை உயிரை எடுத்துருப்பாரு, துவா செஞ்சு அல்லாட்ட. ரசூலுல்லாஹ்க்கு எனக்கு தேவை இல்லை அப்படின்னா நீ எடுத்துரு, உயிரை எடுத்துரு, என் வேலை முடிஞ்சதுன்னா உயிரை எடுத்துரு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட துவா செய்வாரு, செத்து போயிடுவார். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மதீனால வந்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் சாஹிப் இருக்கார்ல, அந்த கண் தெரியாத சாஹிப், அவரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க மதீனாவுல இன்சார்ஜா விட்டுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் அபூ லுபாபாங்கிற ஒரு சஹாபியை மறுபடியும் அனுப்பி நீங்க இப்ப இந்த இடத்துல சார்ஜ் எடுத்துங்க அப்படிங்கிறாங்க. அபூ லுபாபாங்கிற அந்த சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவரை வந்து அந்த இடத்துல போட்டுறாங்க. இதை பத்தி இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தெரிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் வீட்டில் இருந்தோம். அனஸ் ரலியல்லாஹு யாரு, 10 வயசு, அவ்வளவு சின்ன பையன், வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப்பர் அவர், வீட்டில் இருந்தோம். புசைஸா பின் அம்ர் அல் அன்சாரிங்கிறவர் ஓடி வந்தாரு. அவர்களை உளவாளியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தாங்க. அவர்கள் திரும்பி வந்தார். அபூ சுஃபியான் புறப்பட்டு விட்டார் என்று கூறினார். உடனே ரசூலுல்லாஹ் வெளியே வந்துட்டு, நாம ஒரு முக்கிய அலுவல் உண்டு, யாரிடம் வாகனம் உள்ளதோ அவர் நம்முடன் பயணமாகட்டும் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸுடைய அந்த டீட்டெயில் வந்து இந்த ஹதீஸ்ல இருக்கு. இப்போ அதை பத்தியே இது வந்து பத்ர் போர்ல கலந்துக்காதவங்களை பத்தி அல்லாஹ் வந்து கண்டிக்கல, அல்லாஹ்வுடைய தூதரும் கண்டிக்கல. ஏன் அப்படின்னா இது போகும்போதே எவருக்குமே தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது போர் தான் நடக்க போகுது. இது பாருங்க, அல்லாஹ் வந்து ஆக்சுவலா பத்ர் போர் வீரமான ஒரு சம்பவம் கிடையாது. அல்லாஹ் கிணத்துல தள்ளி விட்டுட்டான், காப்பாத்த இவங்க இறங்கல, சமுதாயத்தை காப்பாத்த இறங்கல, தள்ளி விடப்பட்டாங்க. அல்லாஹ்னால வலுக்கட்டாயமா கொண்டு போய் தள்ளி விடப்பட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டாங்கல்ல, இப்போது ஏன் போரை கடமையாக்கினாய், இன்னும் சிறிது காலம் அவகாசம் தந்திருக்க கூடாதான்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அவகாசம் தானே வேணும், டக்குன்னு கிளம்புங்க அப்படின்னு எப்படி மாட்டி விட்டான் பாருங்க அல்லாஹ். இப்படிதான் வந்து அல்லாஹ்வுடைய இது ஏற்பாடு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அல்லாஹ்கிட்ட நல்ல பேர் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. பத்ர் போரை பத்தி புகழ்ந்து குர்ஆன்ல இல்லவே இல்லை. அகல் போரை பத்தி புகழ்றான் பின்னாடி, அதாவது 10 வருஷம் கழிச்சு இந்த உதவியா உடன்படிக்கையில போனா போதுன்ட்டு ரலியல்லாஹு அன்ஹு, நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் போ அப்படிங்கிறான். அல்லாஹ்ட்ட நல்ல பேர். நாம என்னடான்னா ஒரு 4 டொக் பண்ணிட்டு அப்படியே நம்மளுடைய அந்தஸ்து பாத்தீங்கன்னா அந்த சூறா மனப்பாடம் பண்ணிட்டு இருப்போம், படிச்சுட்டு அப்படியே மேல போயிட்டே இருப்போம். நம்ம சூறா மனப்பாடம் பண்ண அது விரும்பிய அளவுக்கு மேல ஏறு அப்படின்னு நமக்கு சொல்றாண்டு, அதான் தப்பு கணக்குங்கிறாங்க. இங்க இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் புகாரில 3951 தபுக் போரை தவிர யாரு அறிவிக்கிறாங்கன்னா இந்த காஃபிர் ரலியல்லாஹு இந்த உபை பின் காஃபிர் ரலியல்லாஹு, தபுக் போரை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்த எந்த போரிலும் நான் கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை. பத்ரில் கலந்து கொள்ளாதவர்களை அல்லாஹ் கண்டிக்கவும் இல்லை.
ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியரின் வியாபார குழுவை எண்ணியே போனார்கள். போன இடத்தில் போர் செய்யும் எண்ணம் இல்லாமலேயே அவர்களையும் எதிரிகளையும் அல்லாஹ் சந்திக்கும்படி செய்து விட்டான். இப்ப நான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி இதெல்லாம் சொன்னல, இதெல்லாம் வந்து நான் வந்து தேவையில்லாம வார்த்தை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நான் மட்டும் உங்களை தள்ளி விடலைன்னா நீங்க சண்டை போட்டுக்க மாட்டீங்க, ஓடி இருந்திருப்பீங்க, கிளம்பியே இருக்க மாட்டீங்க. இப்பெல்லாம் குர்ஆன்ல இதான் பதில் போருக்கு அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட். பதில்ல அவ்வளவு வீரமா அவங்க சண்டை போட்டதுக்கு அல்லாஹ் கொடுத்த பாராட்டு பத்திரம் இதுதான். விட்டா நீங்க ஓடி இருப்பீங்க, வந்தே இருக்க மாட்டீங்க, நீங்க வேணான்னீங்க, இப்படிதான்.